ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போட ஐஎம்எஸ்கே. வீடியோ போட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒர்க்குன்றனால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இனிமேல் வீடியோ கொஞ்சம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நிறையா பேர் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நிறையா விசாரிச்சாங்க. அவங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் இல்லை, கொஞ்சம் ஒர்க், அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு மேலே கேப் விட்டாச்சு. கொஞ்சம் பெருசாக எதாவது கொடுப்போமே அப்படின்றதுக்காண்டி ஒரு 50 ஃப்ரேஸில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 ஃப்ரேஸில் இருப்பேன் நம்மளோட டெய்லி கான்வர்சேஷனில் அடிக்கடி யூஸ் ஆகிற ஒரு ஃப்ரேஸில் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் நீங்கள் நியூஸ் பேப்பர்லலாம் அடிக்கடி பார்க்கலாம். அதே சமயம் ரொம்ப எளிமையான ஃப்ரேஸில் இருப்பாகவும் இருக்காது, ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லையும் இருக்காது. ஒரு பிகினர்லேருந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் லெவலுக்கு போகிறதுக்கு இந்த ஃப்ரேஸில் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நான் நம்புகிறேன். நம்ம இந்த 50 ஃப்ரேஸில் இருப்பேன் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த 50 ஃப்ரேஸில் இருப்பேன் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்கும் பொழுது 60 நிமிஷத்துக்கு மேலே போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக போகக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த வீடியோவை 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட் வீடியோவில் 25 ஃப்ரேஸில் இருப்போம், செகண்ட் வீடியோவில் 25 ஃப்ரேஸில் இருப்போம் நம்ம பார்க்க போகிறதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரேஸில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரோ ஆன். க்ரோ ஆன் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போக போக கொஞ்ச நாளில் அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மொதல் தடவை கேட்கும்போது என்னடா பாட்டு இது அப்படின்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதுவே நம்மளோட ஃபேவரட் சாங் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்காமல் இருக்கும், கொஞ்ச நாள் கழித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிகழ்வை குறிப்பிடறதுக்கு தான் நமக்கு இந்த ஃப்ரேஸில் வேறு பயன்படுது. இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். எனக்கு ஆரம்பத்தில் அவங்கள பிடிக்கல, ஆனால் கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு. சரி, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு எனக்கு அவங்கள பிடிக்கல, இது எப்படி சொல்கிறது? ஆரம்பத்தில் அவங்கள எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் தம் அட் த பிகினிங். ஐ டோன்ட் லைக் தம் அட் த பிகினிங். ஆனால் கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருச்சு. பட் தே ஹாவ் க்ரோன் ஆன் மீ இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். எனக்கு அவங்கள ஆரம்பத்தில் பிடிக்கல, ஆனால் கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள எனக்கு பிடிச்சிருச்சு. ஐ டோன்ட் லைக் தம் அட் த பிகினிங் பட் தே ஹாவ் க்ரோன் ஆன் மீ இன் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். இந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிச்சிட்ருக்கு. திஸ் சாங் இஸ் க்ரோயிங் ஆன் மீ. திஸ் சாங் இஸ் க்ரோயிங் ஆன் மீ. இந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்ருக்கு. இந்த பழக்கம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருச்சு. இந்த பழக்கம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருச்சு. This habit has grown on me. This habit has grown on me. இந்த பழக்கம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருச்சு. எனக்கு இப்போவும் இது பிடிக்கல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது பிடிச்சிரும். எனக்கு இப்போவும் இது பிடிக்கல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிரும். I still don't like it. I still don't like it. எனக்கு இப்போவும் பிடிக்கல. But it will grow on me. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிரும். But it will grow on me. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம், ஃபயர் அவே. ஃபயர் அவே அப்படின்னா கேள்வி கேட்க ஆரம்பிங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஃப்ரேஸில் பெரும்பாலும் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு மீட்டிங்லேயோ அல்லது ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறமோ நம்ம ஒரு கருத்தை தெரிவித்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தால் கேட்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸில் வரைக்கும் நமக்கு பயன்படுது. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ஃபயர் அவே. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ஃபயர் அவே. உங்கள்ட்ட ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்க ஆரம்பிங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம், சி ஆஃப். சி ஆஃப். டு சி ஆஃப் அப்படின்னா வழி அனுப்பி வைத்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஃபேமிலியில் யாராவது வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போகும்பொழுது அந்த ஏர்போர்ட் வரைக்குமோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட போயிட்டு அவங்கள பஸ் ஏற்றிட்டோ ட்ரெயின் ஏற்றிட்டோ வருவோம். அதை தான் நம்ம வழி அனுப்பி வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரேஸில் வரை பயன்படுது, சி ஆஃப். இதை பயன்படுத்தி இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் என்னோடய ஃப்ரெண்டை வழி அனுப்பி வைக்க ஏர்போர்ட் போனேன். நான் என்னோடய ஃப்ரெண்டை வழி அனுப்பி வைக்க ஏர்போர்ட் போனேன். ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் போனேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வென்ட் டு த ஏர்போர்ட். நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். எதற்காக? டு சி ஆஃப் மை ஃப்ரெண்ட். டு சி ஆஃப் மை ஃப்ரெண்ட். என்னோடய ஃப்ரெண்டை வழி அனுப்பி வைக்க. ஐ வென்ட் டு த ஏர்போர்ட் டு சி ஆஃப் மை ஃப்ரெண்ட். நான் ரயில்வே ஸ்டேஷனில் என்னோடய மகனை வழி அனுப்பி வச்சேன். ஐ சா ஆஃப் மை சன். ஐ சா ஆஃப் மை சன் அட் த ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனில் என்னோடய பையனை வழி அனுப்பி வச்சேன். சாரி ராஜா, என்னால் உன்னை வழி அனுப்பி வைக்க வர முடியலை.
சாரி ராஜா, ஐ குடன்ட் கம், என்னால் வர முடியல. டு see you off, ஐ குடன்ட் கம் டு see you off, என்னால் உன்னை வழி அனுப்பிச்சு வைக்க வர முடியலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். இப்போ see offனா என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்கள ஏர்போர்ட்டோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனோ அல்லது பஸ் ஸ்டாப்போ அவங்கள கூட்டிகிட்டு போய் இப்படி பஸ்ஸோ ட்ரெயினோ ஏற்றி விடுறது, நம்ம வழி அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம கெஸ்ட்டோ ஃப்ரெண்டோ வந்தாங்கன்னா இந்த வீடு வாசல் வரைக்கும் கூட போயிட்டு வருவோம். அவங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் கூட போய் அவங்கள அனுப்பி வைப்போம். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா see out. see out அப்படின்னா நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் அவங்க கூட போயிட்டு வர்றதுக்கு தான் இந்த see out அப்படின்னு சொல்லலாம். இதோட தமிழ் மீனிங்லாம் எக்ஸாக்டாக நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? லெட் மீ see you out, நான் வீட்டு வாசல் வரைக்கும் வரேன். லெட் மீ see you out. மை ஃபாதர் saw his friend out, மை ஃபாதர் saw his friend out. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். ஃபுட் ஃபார்வர்ட். ஃபுட் ஃபார்வர்ட் அப்படின்னா முன்வைத்தல், முன்மொழிதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது முன்வைத்தல்னால் எதுவும் பொருளை முன்னாடி வைக்கிறது இல்லை, ஏதோ ஒரு ஐடியாவையோ அல்ல ஏதாவது ஒன்று முன்மொழிகிறது அல்லது முன் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஈக்குவலான மீனிங் தான் இந்த ஃப்ரேஸில் வரும். ஃபுட் ஃபார்வர்ட் அப்படின்னா முன்மொழிதல் அல்லது முன்வைத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி நான் நிறைய ஐடியாவை முன் வச்சேன் அல்லது முன்மொழிந்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னா, டுடே ஐ புட் ஃபார்வர்ட் எ லாட் ஆஃப் நியூ ஐடியாஸ். டுடே ஐ புட் ஃபார்வர்ட் எ லாட் ஆஃப் நியூ ஐடியாஸ். இன்றைக்கி நான் நிறையா புது ஐடியாஸை முன்மொழிந்தேன். நாமினேஷனுக்கு நான் உன்னோட பேரை முன்மொழிந்துள்ளேன். நாமினேஷனுக்கு நான் உன்னோட பேரை முன்மொழிந்துள்ளேன். ஐ ஹாவ் புட் ஃபார்வர்ட் யுவர் நேம் ஃபார் த நாமினேஷன். ஐ ஹாவ் புட் ஃபார்வர்ட் யுவர் நேம் ஃபார் த நாமினேஷன். நாமினேஷனுக்கு நான் உன்னோட பேரை முன்மொழிந்துள்ளேன். மீட்டிங்கில் உங்களோட சஜஷனை நீங்கள் முன்மொழியலாம் அல்லது முன்வைக்கலாம். யூ கேன் புட் ஃபார்வர்ட் யுவர் சஜஷன் அட் த மீட்டிங். யூ கேன் புட் ஃபார்வர்ட் யுவர் சஜஷன் அட் த மீட்டிங். மீட்டிங்கில் உங்களோட சஜஷனை நீங்கள் முன்வைக்கலாம். அந்த பிரச்சனைக்கு அவள் ஒரு தீர்வு முன்மொழிந்தாள். அந்த பிரச்சனைக்கு அவள் ஒரு சொல்யூஷன் முன்மொழிந்தாள் அல்லது முன்வைத்தாள். she put forward a solution to the problem. she put forward a solution to the problem. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். அடுத்த ஃப்ரேஸில் டேர்ன் டவுன். டேர்ன் டவுன் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிராகரித்தல் அப்படின்றது அந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங். அப்படின்னா அவள் என்னை நிராகரித்து விட்டாள். டோன்ட் டேர்ன் டவுன் திஸ் ஜாப் ஆஃபர். இந்த ஜாப் ஆஃபரை நிராகரித்து விடாதே. இப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலையை உன்னால் எப்படி நிராகரிக்க முடிந்தது? ஹவு குட் யூ டேர்ன் டவுன் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஹவு குட் யூ டேர்ன் டவுன் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இப்படிப்பட்ட அருமையான ஜாப்பை உன்னால் எப்படி நிராகரிக்க முடிஞ்சது? அவன் ஏன் உன்னை நிராகரித்தாள்? ஒய் டிட் ஷீ டு. உன்னை ஏன் அவர் நிராகரித்தாள்? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் வரப்போவோம். ஓப்பன் அப். ஓப்பன் அப் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் திறந்து பேசு, மனசு விட்டு பேசு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். கூச்சப்படாமல் உன் மனசில் என்ன தோணுதோ அதை பற்றி பேசு. டோன்ட் பி சை, ஓப்பன் அப் வாட் யூ திங்க். டோன்ட் பி சை, ஓப்பன் அப் அபவுட் வாட் யூ திங்க். நான் உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசின மாதிரி நான் வேறு யார்ட்டையும் பேசினதே கிடையாது. நான் உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசின மாதிரி வேறு யார்ட்டையும் பேசினதே கிடையாது. I've never opened up to anyone like I do to you. I've never opened up to anyone like I do to you. அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸுக்கு அப்புறமா மனசு திறந்து பேச ஆரம்பித்தார். After a few drinks, he began to open up. After a few drinks, he began to open up. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். இப்போ மனசு திறந்து பேசு அப்படின்னா மனசு உள்ளதை வெளிப்படையாக பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓப்பன் அப். இது சில ஃபீலிங்ஸை சில எண்ணங்களை நம்ம வெளியே பகிராமல் உள்ளுக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுக்கு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டில் அப். பாட்டில் அப் அப்படின்னா அடைச்சி வை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். உங்களோட எமோஷன்ஸை அடைச்சி வைக்காதீங்க. டோன்ட் பாட்டில் அப் யுவர் எமோஷன்ஸ். டோன்ட் பாட்டில் அப் யுவர் எமோஷன்ஸ். உங்களோட எமோஷன்ஸை அடைச்சி வைக்காதீங்க அல்லது உங்களோட எமோஷன்ஸை அடைச்சி வைக்கிறத நிறுத்துங்க. ஸ்டாப் பாட்லிங் அப் யுவர் எமோஷன்ஸ். ஸ்டாப் பாட்லிங் அப் யுவர் எமோஷன்ஸ். உன்னோட எண்ணங்களை நீ அடைச்சி வைக்கக்கூடாது. உன்னோட எண்ணங்களை நீ அடைச்சி வைக்கக்கூடாது.
யூ ஷுட் நாட் பாட்டில் அப் யுவர் தாட். யூ ஷுட் நாட் பாட்டில் அப் யுவர் தாட். உன்னோட ஃபீலிங்ஸை நீ இப்படி அடைச்சி வைக்கிறது ஆரோக்கியமானதல்ல. உன்னோட ஃபீலிங்ஸை இப்படி நீ அடைச்சி வைக்கிறது ஆரோக்கியமானதல்ல. இட்ஸ் நாட் ஹெல்த்தி டு பாட்டில் அப் யுவர் ஃபீலிங்ஸ் லைக் திஸ். இட்ஸ் நாட் ஹெல்த்தி டு பாட்டில் அப் யுவர் ஃபீலிங்ஸ் லைக் திஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் வரப்போவோம். நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் லுக் இன்டு. டு லுக் இன்டு அப்படின்னா விசாரணை செய்தல் அல்லது ஆய்வு செய்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். சிபிஐ இந்த கேஸை விசாரணை செய்யும் அல்லது ஆய்வு செய்யும். சிபிஐ வில் லுக் இன்டு த கேஸ். சிபிஐ வில் லுக் இன்டு த கேஸ். சிபிஐ இந்த கேஸை விசாரணை செய்யும். வேலையின்மையை எப்படி குறைப்பது என்று அரசாங்கம் ஆய்வு செய்யும். வேலையின்மையை எப்படி குறைப்பது என்று அரசாங்கம் ஆய்வு செய்யும். The government will look into how to reduce the unemployment. The government will look into how to reduce unemployment. நீ இந்த கணக்குகளை தரவா ஆய்வு செய்ய வேண்டும். நீ இந்த கணக்குகளை தரவா ஆய்வு செய்ய வேண்டும். You should look into the accounts thoroughly. You should look into the accounts thoroughly. இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்வதாக என்னிடம் ப்ராமிஸ் செய்திருக்கின்றார். The police inspector promised me to look into the matter personally. The police inspector promised me to look into the matter personally. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் போவோம். இப்போ ஆய்வு செய்தல் அல்லது விசாரணை செய்தல் அப்படின்னா லுக் இன்டு. இது நம்ம பழைய விஷயத்தெல்லாம் கிளறது அப்படின்னு சொல்லுவோம். பழைய விஷயத்தெல்லாம் மறந்துருப்பாங்க எல்லாரும். அதை மறுபடியும் கொஞ்சம் மேலே கொண்டு வரதுக்கு இந்த கிளறது நோண்டுறது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. பழசை கிளறாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இந்த பழசை கிளறது இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ரேக்கப். இந்த ரேக்கப்ன்ற ஃப்ரேஸில் தான் நமக்கு இந்த பழைய விஷயத்தெல்லாம் கிளறது மறுபடியும் மேலே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ரேக்கப்ன்ற ஃப்ரேஸில் பயன்படுது. இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். பழசை கிளறாத அல்லது பழசை நோண்டாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் ரேக் அப் த பாஸ்ட். டோன்ட் ரேக் அப் த பாஸ்ட் அப்படின்னா பழசை கிளறாத அல்லது பழசை நோண்டாத அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏன் நீ இதெல்லாம் கிளறிட்டு இருக்கிற? இப்போ ஏன் நீ இதெல்லாம் கிளறிட்டு இருக்கிற? ஒய் ஆர் யூ ரேக்கிங் அப் ஆல் திஸ் நவ்? ஒய் ஆர் யூ ரேக்கிங் அப் ஆல் திஸ் நவ்? இப்போ ஏன் நீ இதெல்லாம் கிளறிட்டு இருக்கிற? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். ப்ரஷ் அப் ஆன். இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த டேலி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்லாம் நம்ம கற்று வச்சுருப்போம். ஆனால் நம்ம காலேஜ் முடிச்சது அதுக்கப்புறமா வேலைக்கு போகும்பொழுது அந்த ஸ்கில்ஸ் தேவைப்படும் பொழுது அந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் மறந்துருக்கும், டச்சு விட்டு போயிருக்கும். திரும்ப அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளோட டச்சு கொண்டு வரதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணுவோம். அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் பண்ணி அந்த ஸ்கில்ஸை மறுபடியும் நம்ம டச்சுக்கு கொண்டு வரோம். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பழைய ஸ்கில்ஸை நம்ம இப்படி டச்சுக்கு திரும்பி கொண்டு வரோம்ல, நினைவுபடுத்துகிறோம்ல, புதுப்பிக்கிறோம்ல, அதுக்கு தான் இந்த ஃப்ரேஸில் பயன்படுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புதுப்பிக்கிறது அல்லது நினைவுபடுத்தி கொள்வது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இது வந்து எக்ஸாக்ட் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? மை ஹிந்தி இஸ் பிட் ரஸ்டி. ஐ நீட் டு ப்ரெஸ் அப் ஆன் ஹிந்தி. ஐ நீட் டு ப்ரெஸ் அப் ஆன் ஹிந்தி. ரஸ்டி, இந்த இடத்துல ரஸ்டி அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பலாம். ரஸ்டின்றது ஒரு அப்ஜெக்டிவாக அந்த இடத்துல செயல்படுது. ரஸ்டி அப்படின்னா துருப்பிடித்த அப்படின்றது தான் மீனிங். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு பழைய ஸ்கில்ஸு டச்சு விட்டு போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த அப்ஜெக்டிவை பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? மை ஹிந்தி இஸ் பிட் ரஸ்டி அப்படின்னா என்னோடய ஹிந்தி துருப்பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம்ல, ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இருக்குது, கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய ஹிந்தி கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு, ஸோ நான் அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஐ நீட் டு ப்ரெஸ் அப் ஆன் ஹிந்தி. நான் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அல்லது கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு ப்ரெஸ் அப் ஆன் மை கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். ஐ நீட் டு ப்ரெஸ் அப் ஆன் மை கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பிஃபோர் ஐ கோ டு த இன்டர்வியூ. நான் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும், கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஐ நீட் டு ப்ரெஸ் அப் ஆன் மை கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பிஃபோர் ஐ கோ டு இன்டர்வியூ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். டூ ஓவர். டூ ஓவர் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப செய் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நம்ம ஏதாவது ஹோம் ஒர்க்கோ அல்லது அசைன்மெண்ட்டோ அல்லது ஏதாவது ப்ரெசன்டேஷனோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும் அல்லது ஏதோ ஒரு தப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போ நம்ம திரும்பவும் முதலேருந்து செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் இந்த ஹோம் ஒர்க்கை திரும்பவும் பண்ணணும். நான் இந்த ஹோம் ஒர்க்கை திரும்பவும் பண்ணணும். ஐ ஹாவ் டு டூ திஸ் ஹோம் ஒர்க் ஓவர். ஐ ஹாவ் டு டூ திஸ் ஹோம் ஒர்க் ஓவர். தயவு செஞ்சு இந்த ரிப்போர்ட்டை திரும்பவும் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ ஓவர் திஸ் ரிப்போர்ட். ப்ளீஸ் டூ ஓவர் திஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை திரும்பவும் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வேலையை திரும்பவும் பண்ணணும். நீங்கள் இந்த வேலையை திரும்பவும் பண்ணணும். யூ ஹாவ் டு டூ ஓவர் திஸ் ஒர்க். யூ ஹாவ் டு டூ ஓவர் திஸ் ஒர்க். நீங்கள் இந்த வேலையை நீங்கள் திரும்பவும் பண்ணணும். மேபி அந்த ஒர்க்கில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ட் ஓவர் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸில் இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். டூ ஓவர் அப்படின்னா திரும்பவும் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ட் ஓவர் அப்படின்னா திரும்பவும் ஆரம்பிங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். கவுண்ட் ஆன். கவுண்ட் ஆன் அப்படின்னா நம்பு. டு கவுண்ட் ஆன் அப்படின்னா நம்புதல் அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரிலே ஆன் ஒரு ஃப்ரேஸில் இருக்குது, பேங்க் ஆன் ஒரு ஃப்ரேஸில் இருக்குது, டிபெண்ட் ஆன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸில் இருக்குது. இந்த நாலுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன நம்பலாம். டோன்ட் வரி, யூ கேன் கவுண்ட் ஆன் மீ. டோன்ட் வரி, யூ கேன் கவுண்ட் ஆன் மீ. அல்லது யூ கேன் பேங்க் ஆன் மீ. அல்லது யூ கேன் ரிலே ஆன் மீ. மூணுமே சேம் மீனிங் தான். கவலைப்படாதீங்க, என்ன நீங்கள் நம்பலாம். நீங்கள் அவனை நம்பியிருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் ஹாவ் கவுண்டட் ஆன் ஹிம். யூ ஷுட் நாட் ஹாவ் கவுண்டட் ஆன் ஹிம். நீங்கள் அவரை நம்பியிருந்திருக்கக்கூடாது. நீங்கள் என்னை நம்பலாம். நான் ஒரு செயலை செய்வேன்னு ப்ராமிஸ் பண்ணனா அதை பண்ணிடுவேன். நீங்கள் என்னை நம்பலாம். நான் ஒரு செயலை செய்வேன்னு ப்ராமிஸ் பண்ணால் பண்ணிடுவேன். யூ கேன் பேங்க் ஆன் மீ. அல்லது யூ கேன் கவுண்ட் ஆன் மீ. If I promise to do something, I will do it. You can count on me. If I promise to do something, I will do it. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். இப்போ நம்பு அப்படின்னு சொல்லணும்னா கவுண்ட் ஆன் அல்லது பேங்க் ஆன் அல்லது ரிலே ஆன் அப்படின்னு சொல்லலாம். இது ஏமாத்து அப்படின்னு சொல்லணும்னா லெட் டவுன். லெட் டவுன் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமாத்து. டு லெட் டவுன் அப்படின்னா ஏமாத்துதல். நம்மளும் அந்த பேச்சு வழக்கில் காலை வாரி விடுறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஈக்குவலான ஃப்ரேஸில் தான் இது. அவனை நம்பாதீங்க, காலை வாரி விட்டுருவான். டோன்ட் பேங்க் ஆன் ஹிம் அல்லது டோன்ட் கவுண்ட் ஆன் ஹிம். அவனை நம்பாதீங்க, அது காலை வாரி விட்டுருவான். கீ வில் லெட் யூ டவுன். கீ வில் லெட் யூ டவுன். அவன் உங்களை ஏமாற்றிடுவான். கீ வில் லெட் யூ டவுன். அவன் என்னை ஏமாற்றிட்டான். கீ லெட் மீ டவுன். கீ லெட் மீ டவுன். அவன் என்னை ஏமாற்றிட்டான். என்னை ஏமாத்திராத. என்னை ஏமாத்திராத. டோன்ட் லெட் மீ டவுன். டோன்ட் லெட் மீ டவுன். என்னை ஏமாத்திராத. எனக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த ரிப்போர்ட் வேணும். என்னை ஏமாத்திராத. ஐ நீட் திஸ் ரிப்போர்ட் பை ஃப்ரைடே. ஃப்ரைடேக்குள்ளே இந்த ரிப்போர்ட் வேணும். டோன்ட் லெட் மீ டவுன். என்னை ஏமாத்திராத. நீ பார்ட்டிக்கு வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஸோ ஏமாத்திராத. நீ பார்ட்டிக்கு வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, ஸோ என்னை நீயே ஏமாத்திராத. You promised me to come to the party, so don't let me down. You promised me to come to the party, so don't let me down. எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடு, நான் இந்த முறை உன்னை ஏமாற்ற மாட்டேன். ப்ளீஸ் கிவ் மீ a செகண்ட் சான்ஸ். எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடு. ஐ வில் நாட் லெட் யூ டவுன் திஸ் டைம். நான் இந்த முறை உன்னை ஏமாற்ற மாட்டேன். ஐ வில் நாட் லெட் யூ டவுன் திஸ் டைம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் போவோம். இப்போ சிலர் உண்மையாக காதலிப்பாங்க, சிலர் பொய்யா காதலிப்பாங்க. இந்த பொய்யா காதலிக்கிறவங்க அப்படி ஆசை வார்த்தை பேசி ஏமாற்றுவாங்க. இந்த ஆசை வார்த்தை பேசி ஏமாத்துறது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீட் ஆன். லீட் ஆன் அப்படின்னா ஆசை வார்த்தை பேசி ஏமாற்று அப்படின்னு அர்த்தம். அவனை நம்பாத, அவன் சும்மா ஆசை வார்த்தை பேசி உன்னை ஏமாத்துறான். டோன்ட் ஃபால் ஃபார் ஹிம். டோன்ட் ஃபால் ஃபார் ஹிம். அவனை நம்பாத. He is just leading you on. He is just leading you on. அவன் ஒன்று ஆசை வார்த்தை பேசி ஏமாத்துறான். இந்த இடத்துல ஃபால் ஃபார் அப்படின்னா ஒரு இதுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது. ஒன்று ஒருத்தவங்களை விரும்புகிறதுக்கும் இந்த ஃபால் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இப்போ நம்மள்ட்ட யாராவது கொஞ்சம் ட்ரிக்கியாக பேசி இந்த மாதிரி சொன்னாங்களா, இப்போ நம்ம அதை நம்பிட்டோம் அப்படின்னா ஐ ஃபெல் ஃபார் இட் அப்படின்னு சொல்லலாம். நான் அதை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படின்னு சொல்லலாம்.
இந்த இடத்துல அவர் வந்து ஆசாசியாக பேசி கொஞ்சம் ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஸோ நீ அதில் விழுந்துடாத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் ஃபால் ஃபார் இட். அவன் வலையில் விழுந்துடாத. அவன் உன்ட்ட ஆசை வார்த்தை பேசி உன்னை ஏமாத்துறான். ஹீ ஜஸ்ட் லீடிங் யூ ஆன். நீ அவளை காதலிக்கலேன்னு உனக்கு தோணுச்சுன்னா ஆசை வார்த்தை பேசி அவளை ஏமாத்தாத. டோன்ட் லீடு ஹர் ஆன். இஃப் யூ திங்க் யூ டோன்ட் லவ் ஹர். இஃப் யூ திங்க் யூ டோன்ட் லவ் ஹர். நீ அவளை காதலிக்கலேன்னு உனக்கு தோணுச்சுன்னா அவளை ஆசை வார்த்தை பேசி ஏமாத்தாத. டோன்ட் லீடு ஹர் ஆன் இஃப் யூ திங்க் யூ டோன்ட் லவ் ஹர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். பாஸ் அரவுண்ட். இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ சிலருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, இருந்தாலும் அவங்க நம்மளை பிடிச்சி அதிகாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வேலை செய், இந்த வேலை செய்யணும். நம்ம ஆஃபீஸ்லேயே நிறையா பேர் அப்படி இருப்பாங்க. அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை தான் பாஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்ன அதிகாரம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது டோன்ட் பாஸ் மீ அரவுண்ட். இதை வந்து 3 விதங்களை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் அரவுண்ட், லார்ட் ஓவர் அல்லது ஆர்டர் அரவுண்ட். இந்த 3மே சேம் மீனிங் தான், அதிகாரம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். என்னோடய பேரண்ட்ஸ் சென்னைக்கு போயிருக்காங்க. இப்போ என்னோடய சிஸ்டர் என்னை அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறா. என்னோடய பேரண்ட்ஸ் சென்னைக்கு போயிருக்காங்க. மை பேரண்ட்ஸ் ஹாவ் கான் டு சென்னை. மை பேரண்ட்ஸ் ஹாவ் கான் டு சென்னை. இப்போ என்னோடய சிஸ்டர் என்னை அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறா. நவ் மை சிஸ்டர் இஸ் பாசிங் மீ அரவுண்ட். நவ் மை சிஸ்டர் இஸ் பாசிங் மீ அரவுண்ட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். த்ரோ அப். த்ரோ அப் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாந்தி எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ சிலருக்குலாம் இந்த கார்லேயோ அல்லது பஸ்லேயோ ரொம்ப லாங் ஜேர்னிலாம் போனோம்னா அவங்க வாந்தி எடுத்துருவாங்க. அதை எப்படி சொல்கிறதுனா சி ஆல்வேஸ் த்ரோஸ் அப் ஆன் லாங் கார் ஜேர்னி அல்லது லாங் பஸ் ஜேர்னி அல்லது வேன் ஜேர்னி. நான் நைட்டு ஃபுல்லாக வாந்தி எடுத்துகிட்டு இருந்தேன். ஐ ஹாவ் பின் த்ரோயிங் அப் ஆல் நைட். ஐ ஹாவ் பின் த்ரோயிங் அப் ஆல் நைட். நைட்டு ஃபுல்லாக நான் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஆல் நைட் அப்படின்னா எல்லா நைட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆல் அப்படின்னா அந்த ஹோல் நைட், முழு ராத்திரியும் நான் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்மெல்லு என்னை வாந்தி எடுக்க வச்சிருச்சு. இந்த ஸ்மெல் மேட் மீ த்ரோ அப். இந்த ஸ்மெல் மேட் மீ த்ரோ அப். இந்த காரில் வாந்தி எடுத்துடாத. டோன்ட் த்ரோ அப் இந்த கார். டோன்ட் த்ரோ அப் இந்த கார். காரில் வாந்தி எடுத்துடாத. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். பாஸ் அவுட். பாஸ் அவுட் அப்படின்னா மயங்கி விழுகிறது அப்படின்னு அர்த்தம். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் அந்த பெரியவர் மயங்கி விழுந்து விட்டார். இட் வாஸ் ஸோ ஹாட் தட் த ஓல்டு மேன் பாஸ்ட் அவுட். இட் வாஸ் ஸோ ஹாட் தட் த ஓல்டு மேன் பாஸ்ட் அவுட். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் அந்த வயசானவர் மயங்கி விழுந்து விட்டார். அவன் இரத்தத்தை பார்க்கும் பொழுது மயங்கி விழுந்துடுறான். when he sees blood he passes out. when he sees blood he passes out. நான் தலையில் அடித்தேன், அவன் மயங்கி விழுந்துட்டான். I hit on the head he passed out. I hit on the head he passed out. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். கம் அரவுண்ட். கம் அரவுண்ட் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மயக்கம் போட்டவங்க திரும்பி அவங்க எந்திரிக்கும் பொழுது அந்த சுயநினைவுக்கு வருகிறார் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த சுய நினைவுக்கு வர்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கம் அரவுண்ட்ற ஃப்ரேஸில் நமக்கு பயன்படுது. இப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், திரும்பி அவர் அப்படியே கொஞ்சம் கண்ணை அப்படியே விழிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், ஐ திங்க் ஹீ இஸ் கம்மிங் அரவுண்ட். அப்படின்னா அவர் சுய நினைவுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீ இஸ் கம்மிங் அரவுண்ட். அவருக்கு சுய நினைவு திரும்புகின்றது என நான் நினைக்கின்றேன். சில நொடிகளுக்கு பிறகு அவள் சுய நினைவுக்கு திரும்பினாள். சில நொடிகளுக்கு பின்பு அவள் சுய நினைவுக்கு திரும்பினாள். She came around after a few seconds. She came around after a few seconds. சில நொடிகளுக்கு பிறகு அவள் சுய நினைவுக்கு திரும்பினாள். எனக்கு சுய நினைவு திரும்பும் பொழுது என்னோட அம்மா பெட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. எனக்கு சுய நினைவு திரும்பும் பொழுது என்னுடைய அம்மா என்னோட பெட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. when I came around, நான் சுய நினைவுக்கு திரும்பும்போது when I came around, my mother was sitting by the bed. My mother was sitting by the bed. என்னோட அம்மா பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. when I came around, my mother was sitting by the bed. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் பாஸ் அவே.
பாஸ் அவே அப்படின்னா காலமாயிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நேற்று எங்கள் அங்கிள் இறந்துட்டாங்க. மை அங்கிள் பாஸ்ட் அவே எஸ்டர்டே. எஸ்டர்டே மை அங்கிள் பாஸ்ட் அவே. என்னோட அங்கிள் நேற்று இறந்துட்டாங்க. அவர் 80வது வயதில் காலமானார். He passed away at the age of 80. He passed away at the age of 80. அவர் 80வது வயதில் காலமானார். He passed away at the age of 80. சில பேர் ரொம்பவும் உடம்பு முடியாமல் ரொம்ப நாள் பெட்லேயே இருப்பாங்க. இப்படி ரொம்ப நாள் உடம்பு முடியாமல் இருந்து அதுக்கப்புறமா இறந்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா He passed away after a long illness. He passed away after a long illness. நீண்ட நாள் உடம்பு முடியாததுக்கப்புறமா அவர் இறந்தார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் போவோம். நம்மளோட அடுத்த ஃப்ரேஸில் கெட் அவே. டு கெட் அவே அப்படின்னா தப்பித்தல் அப்படின்னு அர்த்தம். உன்னால் என்கிட்ட தப்பிக்க முடியாது. யூ கான் கெட் அவே ஃப்ரம் மீ. யூ கான் கெட் அவே ஃப்ரம் மீ. உன்னால் என்கிட்ட தப்பிக்க முடியாது. நாங்கள் அவங்கள இதிலிருந்து தப்பிக்க விட மாட்டோம். நாங்கள் அவங்கள இதிலிருந்து தப்பிக்க விட மாட்டோம். We won't let them get away from this. We won't let them get away from this. நாங்கள் அவங்கள இதிலிருந்து தப்பிக்க விட மாட்டோம். அவன் ஒரு திருட்டு காரில் தப்பிச்சிட்டான். He got away in a stolen car. He got away in a stolen car. அவன் ஒரு திருட்டு காரில் தப்பிச்சிட்டான். அவங்கள தப்பிக்க விட்டுறாத. Don't let them get away. Don't let them get away. அவங்கள தப்பிக்க விட்டுறாத. Don't let them get away. உன்னால் ஈஸியாக தப்பிக்க முடியாது. யூ கான் கெட் அவே ஈஸிலி. யூ கான் கெட் அவே ஈஸிலி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். இப்போ யாராவது ஒரு குற்றம் பண்ணிவிட்டு அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அவேன்ற ஃப்ரேஸில் இருப்பு நமக்கு பயன்படுது. அதே இது இப்போ தப்பு பண்ணவங்கள நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறது அல்லது அந்த தப்பு பண்ணவங்களே சரணடைகிறது, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேர்ன் இன். டேர்ன் இன்ற ஃப்ரேஸில் இருக்கிற மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவர் தானாக சரணடைகிறது அல்லது மற்றவங்க போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறது. இந்த இடத்துல இந்த டேர்ன் இன்றது ஒரு தப்பு பண்ணவங்கள ஒப்படைக்கிறது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது பொருளை கூட அந்த போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறது அல்லது டீச்சர்ஸ்கிட்ட கூட அந்த அசைன்மெண்ட்டை ஒப்படைக்கிறது. இந்த இடங்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம். சரி, டேர்ன் இன் இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். நீயா சரணடைஞ்சிறது நல்லது. நீயா சரணடைஞ்சிறது நல்லது. You'd better turn yourself in. You'd better turn yourself in. நீயா சரணடைஞ்சிறது உனக்கு நல்லது. ப்ளீஸ் டேர்ன் இன் யுவர் வெப்பன்ஸ். உங்களோட வெப்பன்ஸை தயவுசெய்து ஒப்படைத்து விடுங்கள். உங்களோட எஸ்ஸையை வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒப்படைச்சிருங்க. ப்ளீஸ் டேர்ன் இன் யுவர் எஸ்ஐ பை ஃப்ரைடே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். ஈட் அப். இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குழந்தைங்களாம் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் சாப்பாடு அப்படி மிச்சம் வைக்குங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ரேஸில் இருப்ப பயன்படுத்தலாம். ஈட் அப் அப்படின்னா பிளேட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடி அப்படின்னு அர்த்தம். எதுவும் மிச்சம் வைக்காமல் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரேஸில் பயன்படுது. இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஈட் அப் யுவர் டின்னர், டோன்ட் வேஸ்ட் இட். உன்னோட டின்னரை முழுசாக சாப்பிட்டு வேஸ்ட்டு பண்ணாத. ஈட் அப் யுவர் டின்னர், டோன்ட் வேஸ்ட் இட். பிளேட்டில் இருந்த பிரியாணியை ஃபுல்லாக சாப்பிட்டான். த பிரியாணி ஆன் த பிளேட். பிளேட்டில் இருந்த பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டான். இப்போ ஏதாவது உணவுப் பொருளாக இருந்தால் ஈட் அப் அப்படின்னு சொல்லலாம். இது ஜூஸு இல்லை வேறு ஏதாவது மில்க்கு, டீ இப்படி இருந்துச்சுன்னா ட்ரிங்க் அப் அப்படின்ற ஃப்ரேஸில் பயன்படுத்தலாம். உன்னோட பாலை குடிச்சு முடிச்சுட்டு நீ தூங்கப்போ. உன்னோட பாலை குடிச்சு முடிச்சுட்டு நீ தூங்கப்போ. ட்ரிங்க் அப் யுவர் மில்க் அண்ட் கோ. உன்னோட மில்க்கை ஃபுல்லாக குடிச்சிட்டு நீ தூங்கப்போ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். யூஸ் அப். யூஸ் அப் அப்படின்னா முழுவதுமாக பயன்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரிங்க் அப் அப்படின்னா முழுசாக குடிக்கிறது, எல்லாத்தையும் குடிக்கிறது. ஈட் அப் அப்படின்னா எல்லாம் முழுசாக சாப்பிட்றது, எல்லாத்தையும் சாப்பிட்றது மிச்சம் வைக்காமல். அதே மாதிரி தான் யூஸ் அப் அப்படின்னா முழுசாக பயன்படுத்துறது, மிச்சம் இது வைக்காமல். அவன் டேபிளில் இருந்த எல்லா பேப்பரையும் யூஸ் பண்ணிட்டான். He used up the paper on the table. He used up the paper on the table. டேபிள் இருந்த பேப்பர் எல்லாத்தையும் அவன் யூஸ் பண்ணிட்டான். அவன் என்னோட டேட்டாவை முழுசாக யூஸ் பண்ணிட்டான். He used up my data. He used up my data. என்னோட டேட்டா முழுசையும் அவன் யூஸ் பண்ணிட்டான். He used up my data. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸில் இருப்போம். ட்ராக் ஆன்.
ட்ராக் ஆன் இந்த ஃப்ரேஸில் இருப்போட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்கோ அல்லது ஏதாவது மூவிக்கே போகும்பொழுது ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம்ல, ஏன்னா அந்த அப்புறம் இழுவையாக இழுத்துட்டு இருக்கு, ஏன்னா இந்த மீட்டிங் இழுவையாக இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த இழுவையாக இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ட்ராக் ஆன்ன்ற ஃப்ரேஸில் நமக்கு பயன்படுது. இப்போ இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். படம் இழுவையாக இழுத்துருச்சு, இந்த மூவி ட்ராக்ட் ஆன், இந்த மூவி ட்ராக்ட் ஆன். இதை இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்லணும்னா இந்த மூவி ட்ராக்ட் ஆன் அண்ட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். மீட்டிங் 12 மணி வரைக்கும் இழுத்துருச்சு, இந்த மீட்டிங் ட்ராக்ட் ஆன் அன்டில் 12 o'clock. இந்த மீட்டிங் ட்ராக்ட் ஆன் அன்டில் 12 o'clock. மீட்டிங் 12 மணி வரைக்கும் இழுத்துருச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் இந்த இது இழுவையாக இழுக்கும், இன்னும் எவ்வளோ நேரம் இது இழுவையாக இழுக்கும். How much longer will this drag on? How much longer will this drag on? இன்னும் இது எவ்வளோ நேரம் இழுவையாக இழுக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் 25 ஃப்ரேஸில் ஒரு பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த 25 ஃப்ரேஸில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 25 ஃப்ரேஸில் இருப்போம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங்.